சொல்லுங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன வந்து நடந்திருக்குன்னா, இவங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு தோழியாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, விருதாச்சலம் எங்கேயோ ஒரு ஊர் இருக்குது, அது படித்தாங்க சரியாக கவனம் வரல, அந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. நம்ம மெட்ராஸ் தான் வந்திருக்குது, இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. அதான் இல்லை, இந்த இது நடந்தது, சம்பவம் நடந்தது, கோயம்பேட்டில் நடந்தது. ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கோயம்பேட்டில் நடந்தது. அந்த ஹோட்டலில் நடக்கும் போது பேசிட்டு இருக்கும் போதே போதையில் தனியார் சேர்க்கிறவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பாலியலில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி ஈடுபடும் போது அது ஒத்து வரல, அதனால் அங்கேயே வாக்குவாதம் நடந்திருக்கு. வாக்குவாதம் நடந்த பெரிய இதானோட அங்கே இருக்கிற பாக்ஸர்கள் இருப்பாங்கல்ல, பார் உள்ள பெரிய பெரிய பாருங்களாம், நட்சத்திர இதெல்லாம் பாருங்க இருப்பாங்க. அந்த பாரில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கூப்பிட்டு சமாதானப்படுத்திருக்காங்க, இதெல்லாம் வேண்டாம் தப்பு அப்படின்னு சொல்லி. திரும்பி அவங்க பிரமாணம் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டப்புறம் இவங்க பிரச்சனை திரும்பி பெருசாகிறது. திரும்பி அதே மாதிரி இது பண்ண உடனே அதுவும் நள்ளிரவு ஆயிடுச்சுனால ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. அதுக்கப்புறம் அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போயிட்டாங்க. பொம்பளை பசங்க 2 பேர் 4 பேர் அவங்க ஸ்கூட்டரில் போயிருக்காங்க. இவனுங்க வந்து காரில் வந்திருக்காங்க, 3 பேரும் காரில் வந்தாலே பின்னாலேயே துரத்தின்னு வந்திருக்காங்க. பின்னாடி துரத்தின்னு வந்து இந்த பசங்க பார்த்தோன்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணிது, இறங்கி கல் எடுத்து காரை தூக்கி அடிச்சிச்சு. அடிச்சவொடனே அவங்களுக்கு போக ஏற்றா மேலேன்னு சொல்லி தூக்கி அடிச்சாங்க. அடிச்சவொடனே பொத்துட்டு போய் அந்த பொண்ணுக்கு போய் வந்துச்சு. இப்போ ஆளே அவுட்டு. இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் காயப்பட்டு அது ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இதான் நிலைமை. இந்த போதையை ஒழிச்சோன்னா நல்லா இருக்குங்க. இலவசம் கூட தேவையில்லைங்க. இலவச மக்கள் வந்து யாருமே இலவசம் வேணும், பஸ் ஃப்ரீ வேணும், அதெல்லாம் இல்லை. போதை இல்லாத தமிழ்நாட்டை கொண்டா, பாலியல் தொழில் இல்லாமல் கொண்டு வா, இதுதான் எதிர்பார்க்குறாங்க. தவிர எல்லாருமே எதிர்பார்க்குறது இதுதான் மெயின். அதே மாதிரி பசங்க படிப்பு வந்து ரொம்ப முக்கியமான கல்வி. இது அது சொல்லியிருக்காரு. அதை நல்லா இது இல்லாதப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நான்லாம் வந்து இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். வீடு வாடகை, வண்டி வாடகை, உலகம் கொடுத்து பையனை படிக்க வைக்கணும். அந்த +1 போகிறான், 10th பாஸ் ஆகி +1 போகிறான், 445 மார்க் எடுத்தான், நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான். இப்போ அவனை சேர்க்கறதுக்கு ததிகிற தாளம் போட்டு அங்கே தேவி இப்போதான் ஸ்கூலுக்கு இது பண்ணி அனுப்பிச்சிருக்கான். இன்னும் கொஞ்சம் அவருக்கு செலவு பண்ண வேண்டிய வேலைக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி இந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாருன்னா, ஹெல்ப் பண்ணாரா நல்லா இருக்கும். வீட்டு வாடகையில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் பில் குறைக்கிறாங்களாண்ணா? அது சொல்லியிருக்காரு. அதான் 100 யூனிட் ஏற்கனவே ஃப்ரீயாக இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா இவர் வந்து ஒரு 100 யூனிட் சொல்லியிருக்காரு. 200 யூனிட் மொத்தம் கணக்கு. சென்னை இப்போ வந்து நீங்கள் வந்து விஜய் பற்றி சொல்கிறீங்களா, மதுபான கடை குறைச்சாருன்னு வந்தோடனே. இதே ஜெயலலிதா 2016 ஆட்சி பண்ணாங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்க தான். இப்போ கூட இவர் கூட ஒன்றும் தப்பு. இவர் வந்து இந்த பாலியல் தொல்லை எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னார். சிங்கப்பெண்ணை விடுறேன்றாரு. அதை எவ்வளோ சீக்கிரம் விட்டு எவ்வளோ சீக்கிரம் கண்காணிச்சு அந்த வன்கொடுமை இல்லாமல் பண்ணாங்க. இப்போ இது போட்டாங்க பாருங்க, ஊரடங்கு. இந்த அதில் வரும்போது மது கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து சோப்பு இதெல்லாம் கலந்து அதில் சாப்பிட்டு நிறைய பேர் செத்துருக்கானுங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. உடனே எல்லாத்தையும் முட்டாரு. இந்த குறிப்பிட்ட கடை இல்லைனாலே இங்கேருந்து எங்கே கடை இருக்குதோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பரவாயில்ல தேடி ஓடுறாங்க. அதை உடனே மூட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தவிர்க்க முடியுமே. இல்லைண்ணே, கொரோனா காலத்தில் மொத்தமாக மூடிட்டாங்களா? அப்போல்லாம் மக்கள் அப்போதான் நிறைய பிரச்சனைகள் வந்தது இல்லை. அப்போ இல்லை, அப்படி வந்து வெளிநாட்டுல இருந்து ஆந்திராவில் இந்த சைட்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு அதை வேற வந்து பிளாக்கா ஓட்டலாங்க. அது ரொம்ப குடிக்காரங்க தானே போய் குடிப்பாங்க. ஆமா, குடிப்பானுங்க. ரெண்டாவங்க தெரிஞ்சு தானே இருப்பானுங்க. அது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடனே பண்ண முடியாது, யாரா இருந்தாலும் கஷ்டம் தான். இதுக்கே வந்து 3 நாள் இப்போ அங்கங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இன்னைக்கு கூட ஒரு இடத்துல போராட்டம் பண்ணிருக்காங்க, மதுக்கடையை மூட சொல்லி. அது மாதிரி ஓத்தரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஓத்தரா பண்ணும்போது 3 நாள் நல்ல சந்தோஷம் தான், நல்ல வாழ்த்த வேண்டிய விஷயம் தான் அது. ரெண்டாவது பிரஸ் மீடியாவுக்கு அவர் பேசணும். அதுதான் ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பேச மாட்டாரு, செய்ய மாட்டாருன்னு இருக்காங்க. இவ்வளோ செய்யறாரு. அது பிரஸ் மீடியாவுக்கு என்னதான்றது. இன்னைக்கு தான் இப்போ திருச்சியில் வந்து இதுக்கு போயிருக்காரு, ஜெயிச்சதுக்காக நன்றி செலுத்த. இந்த மாதிரி இதில் பிரஸ் மீடியாவில் கொடுத்தாலே போதுமே, அங்கே போய் தான் பண்ணணுன்ற விஷயமே கிடையாது. பிரஸ் மீடியாவுக்கு அவர் வந்து வாழ்த்து செய்தி கொடுத்து எல்லாருக்கும் சொன்ன மக்களுக்கு தெரிகிற மாதிரி அலௌன்ஸ் பண்ணாலே போதும். அதுவே பெரிய விஷயம் தானே. அவரை வந்து எல்லாருமே வந்து ஒரு மாற்றம் வரணும் தான் கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே. அந்த மாற்றத்துக்கான கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நீங்கள் பண்ணணும்ல. நீங்கள் ப்ரெஸ் மீடியா முதல்ல அவங்களை வந்து இது பண்ணணும், ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும்ல அவங்களுக்கு. அது பண்ணணுன்ற ஒரு என்னுடைய ஆசை. நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கணுமா? ஆட்டோக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சலுகை? எங்களுக்கு எது சலுகை அந்த ஓலா ஊப்பர்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் ஒழிச்சிட்டு மீட்ரு போட்டு விட்டு மீட்டருக்கு இவ்வளோங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஏற்கனவே கொண்டு வந்தது. ஜெயலலிதா இருக்கும் போதே இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் வரல. இதை வந்து பண்ணுறேன் அமல் பண்ணுறேன்னாங்க. அமல் பண்ணல. அதை வந்து இப்போ இவர் வந்து இதை செஞ்சால் தான் போதும். ஓலா ஊப்பர் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். பப்ளிக் வந்தாங்களா, அம்மா இங்கே போகிறீங்களா, ஏறி உட்காருன்னு சொல்லி நாங்கள் பாட்டு மீட்டர் போட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆட்டோ ஓட்டுற மொத்தமாக இதுதான் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது, ஆட்டோ ஓட்டுறவங்க ஏதாவது ஒரு இதில் சலுகை செய்யலாம். இப்போ இந்த பஸ்ஸுக்கு லேடிஸுக்கு ஃப்ரீன்னு பண்ணார். இப்போ எங்களுக்குலாம் ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு. நிறைய பேர் கஷ்டப்படுறோம். பஸ்ஸு ஃப்ரீ இன்னைக்கு வந்துட்டு அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ ஓலா ஊப்புறதுனால 2 பேர் பையன்லாம் வந்து ஃபோன் கிடையாது. நான்லாம் எப்படி ஓலா ஊப்பர் ஓட்ட முடியும்? ஏற்கனவே ஒரு 2 ஃபோன் வச்சு தான் போயிடுச்சு. இப்போ திரும்பி வாங்குற ஸ்டேஜில் இல்லை. நான் ஏன்னா அடுத்து என் குழந்தைய படிக்கிறதுக்கு இப்போ அதுக்கு நான் பைசா கட்டுறதுக்கு நான் தவிக்கிறேன். அந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் இருக்குல்ல, ஆட்டோ ஓட்டி பிழைக்கிற குடும்பங்கள்லாம் இருக்குனால அதுதான் என்னுடைய இதுவே. ஆட்டோ ஓட்டி பிழைக்கிற இதுதான் என்னுடைய இதுவே. அந்த ஸ்டேஜ் தான் இருக்கேன் நான்.